ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ்ல. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேட்டஸ்டா அந்த 8th பே கமிஷன், ஓகே, அதை பத்தி தொடர்ந்து எல்லாரும் வீடியோஸ் போட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்ற விஷயம் இது, ஓகேவா? நிறைய அகாடமிக்ஸ் நிறைய யூடியூப் சேனல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, குரூப் 4 சேலரி 50,000 வரப்போகுது, குரூப் 2 சேலரி 1 lakh வரப்போகுது அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா போட்டு வர சொல்றாங்க அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ கீழே வந்துட்டு இந்த அவர் தாக்கப்பட்டார், இவர் தாக்கப்பட்டார் அப்படின்லாம் கமெண்ட் போடாதீங்க. நான் யாரையும் தாக்கல, ரியல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க போறோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது ஒரு சாதாரண விஷயம், இதை கண்டுக்காம போயிடலாம். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி குரூப் 4 சேலரி 50,000 இந்த மாதிரிலாம் சொல்றப்ப அதுக்கு கீழே கமெண்ட்ல ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற வேலையை விட்டு இப்ப இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்றேன். சரிங்களா? அதாவது இந்த வீடியோ கீழையும் உங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பார்க்கணும். இந்த வீடியோ அத்தனை பேர் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, கடைசியா இந்த 8th பே கமிஷன் என்ன பண்ண போகுது, ஓகேவா? சோ ஃபுல்லா நமக்கு என்ன ஃபைனலா என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்லி முடிச்சிருவேன். முடிச்சோன்னே படிக்க வேலையை பாருங்க. சரிங்களா? அதுதான் இந்த வீடியோவே. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், அதாவது இந்த பே கமிஷன் பொறுத்த வரைக்கும் 6th பே கமிஷன், 7th பே கமிஷன் முடிச்சு இது 8th பே கமிஷன். ஓகே, இந்த பே கமிஷன் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவாங்க, இது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த பே கமிஷனோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க ஒரு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி ஃபைனலா அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு கமிட்டி போட்டு அதை ஃபைனலா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமா ஃபைனலா ஒரு டிசிஷன், ஒரு ஐடியா சொல்ற போறது யாரு அப்படின்னா, நம்ம சென்னை செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டுக்கு, ஓகேவா, தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறை, இவங்க தான் சொல்லணும். புரியுதுங்களா? இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டி போட்டு கொடுத்த ரிப்போர்ட் ஆயிடுதுன்னா கிடையாது, அதுவே இன்னும் சொல்லல. இப்ப ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது 8th பே கமிஷன் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் திரும்ப ஒரு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி தான் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கமிட்டி போட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து இது ஃபைனலா அப்ரூவ் ஆகும். ஓகே, சோ இதை ஒரு சின்ன ஹிஸ்டரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 6th பே கமிஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டி போட்டு ரிப்போர்ட் கொடுத்தது எப்பனா 1/1/2006 அன்னைக்கு. சரிங்களா? இவங்க இப்ப நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க எப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா 2004 கொடுத்ததுக்கு தான் 1/1/2006 அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமிட்டி போட்டு அப்ரூவ் கொடுத்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போதைக்கு அந்த 6th பே கமிஷனை எப்ப கமிட்டி போட்டு அப்ரூவ் பண்ணாங்கன்னா 1/1/2007 அன்னைக்கு. பாருங்க, ஒரு வருஷம் டைம் எடுத்திருக்கு. எது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் கமிட்டி போட்டு ரிப்போர்ட் ஃபைனலா அப்ரூவ் பண்ணியே இவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு கரெக்டா ஒரு வருஷம் டைம் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 7th பே கமிஷன் 1/1/2016 அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டி போட்டு ரிப்போர்ட் கொடுத்தது. இது எப்ப சொன்னாங்க அப்படின்னா 2014 சொன்னதுதான் அவங்க ஃபைனல் அப்ரூவ் பண்ணது 2016. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஃபைனல் அப்ரூவ் பண்ணது. புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கமிட்டி போட்டு எப்ப ஃபைனல் அப்ரூவ் பண்ணாங்கன்னா 1/10/2017 அன்னைக்கு. சொல்ல போனா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 மாசம் டைம் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 16 ஃபுல்லா 12 மாசம், இங்க ஒரு 10 மாசம், 22 மாசம் கழிச்சு தான் இது வந்திருக்கு. அப்படி பார்த்தா இப்ப இந்த 8th பே கமிஷன் லேட்டு. சொல்ல போனா அவங்க 2024 டைம்ல சொல்லி இருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஆனா இப்பதான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது இப்ப வரப்போற எக்ஸாம்ஸ்ல உடனே அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சென்ட்ரல் கவர்மெண்ட் டக்குனு பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாலும் 1/1/2026 நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த குரூப் 4 குரூப்புக்கு சேலரியில அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி 1/1/2027 ஃபைனலா அப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. 1/1/2027 ஃபுல்லா அப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற விஷயத்த ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம மாநில அரசோட நிதி நிலைமை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதை உடனே அவங்க பண்ணுவாங்களாங்கிறதே கொஸ்டின் மார்க் தான். உடனே அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓகே, அதையும் ஒரு சில டேட்டா சொல்லி நம்ம பார்க்கலாம். கவனிங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் பேசிக் பே அந்த டிஎன் சொல்லுவோம்ல, அது மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். எப்பவுமே ஒரு ஸ்கேல் இருக்கு. இப்போ குரூப் 4 ஜாப், குரூப் 2 ஜாப், குரூப் 1 ஜாப் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பேசிக் பேவும் டிஎம்க்கும் சேமா தான் இருக்கும். எங்க மாறும்னா
இந்த ஹெச்ஆர்ஏவும் சிசிஏ சொல்லக்கூடிய சிட்டி காம்பன்சேட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சிசிஏ சிட்டி காம்பன்சேட் அலவன்ஸ் சொல்லுவாங்க. இதுல என்னதான் பெருசா சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டா பேசிக் பே எவ்வளோ 20,000 வரும். ஓகேவா? அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 6,000 கொடுப்பாங்க. சிட்டி ஏவா, சிட்டி பியா, சிட்டி சியாலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு 6,000 கொடுத்துருவாங்க. புரியுதா? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சிட்டி ஏனா 3,200 கொடுக்குறாங்க, சிட்டி பினா 1,800 கொடுக்குறாங்க, சிட்டி சினா 1,200 கொடுக்குறாங்க. இது வந்து ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ். ஓகே, இதை தாண்டி அந்த சிசிஏ சொல்றாங்கல்ல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 12% கொடுப்பாங்க. எந்த சிட்டியா இருந்தாலும் 12% கொடுத்துருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சிசிஏ சிட்டி காமர்ஸ் அலவன்ஸ் இருக்குல்ல, இது சென்னையில ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தராங்க. அதுவும் 800 தராங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இவ்வளவு தான் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு. ட்ரிச்சியும் மிகப்பெரிய சிட்டி தான். ஓகேவா? அதுக்கு தரல. ஈவன் கோயம்புத்தூருக்கே கொடுக்கல. சிசிஏ சென்னையில மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்போதைக்கு இருக்க டேட்டா. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒண்ணு கிடையாது. அவங்க கொடுக்குற அலோவன்சஸ் வேற, இங்க கொடுக்குற அலோவன்சஸ்ங்கிறது வேற. அப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது அப்படியே தான் டக்குன்னு அப்ளை ஆகாது. இன்னொரு விஷயம் சொல்றேன். நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னதுதான். நமக்கு கொஞ்சம் அண்ணன் மட்டும் ஒரு பழகுறவரு, தெரியும் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து குரூப் 1 ஸ்கேல் வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 80,000 வாங்குறாரு. எவ்வளவு 80,000 வாங்குறாரு. இவர் வந்து சென்னையில இந்நேரம் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஹவுஸ் அண்ட் அலோவன்ஸ் ஒரு 24% கொடுக்குறாங்க அப்படின்னா 19,200 வாங்குவார். இது சென்னையில ஹவுஸ் அண்ட் அலோவன்ஸ். இப்போ அவர் திருவாரூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 8,000 தான் வருது. இது இந்த ஹவுஸ் அண்ட் அலோவன்ஸ். குரூப் 1 ஸ்கேல் இருக்கிறவங்களுக்கு 80,000 சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு 8,000 சில்லற அப்படிதான் வருது. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம பாட்டு டக்குன்னு 50,000 1 லட்சம்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? கவனிங்க. இப்ப குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இந்த டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53% தான் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. ஆனா இது ஒரு 2 to 3 monthsலயே ஒரு 56% ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஒரு 3% அதிகப்படுத்துவாங்க. 56, 59, 62 அப்படி அதிகப்படுத்துறப்ப 1/1/2026 அப்ப, சரிங்களா, 1/1/2026 அப்ப இந்த டிஏ 62% ஆயிரும். ஓகேவா? இந்த டிஏங்கிறது திரும்ப புரிச்சுக்கோங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் இன்ஃபிளேஷன், விலைவாசி பொறுத்து கொடுக்கறது தான் இந்த டிஏன்றது. அப்ப 62% வரும். 20,000க்கு 62% 12,400. மீதி அலோவன்ஸும் சேர்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1/1/2026 அப்ப ஒரு குரூப் 4 சேலரி 35,000 வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சென்னை மாதிரி சிட்டிஸ்க்கு நான் சொல்றேன். இன்னும் இன்டீரியரா போனோம் அப்படின்னா அது இன்னும் குறையும். ஓகே, 35,000 இந்தியன் சேலரி இல்ல, 4,000 புடிச்சிருவாங்க. புடிச்சு இந்தியன் சேலரி வர்றது 31,000. இது 1/1/2026 அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் குரூப் 4. ஓகே, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8th பே கமிஷன் இதுல வந்து அப்ளை ஆகல. அப்ளை ஆகாம நான் சொல்றேன். ஒரு செம்ம growth ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி வேற லெவல்ல இன்க்ரீஸ் சேலரி ஆனாலும் பேசிக் பே 37,200 ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நான் பேசிக் பே 20,000 வச்சிருக்கேன். வேற லெவல்ல சேலரி ஹைக் ஆகுது அப்படின்னாலுமே ஒரு குரூப் 4க்கு பேசிக் பே 37,200 தராங்கன்னு வச்சுக்கோங்க. டிஏ அப்ப இருக்காது. எப்படி என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த டிஏ அப்படிங்கிறது இப்படிதான் போன பே கமிஷன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி போட்ட பே கமிஷன் ஆகட்டும், சகட்டு மேனிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்ப டிஏ இருக்காது. சோ மீதி அலோவன்சஸ் சேர்த்து ஒரு 42,600 வரைக்கும் வரும். எப்ப 2027 ஜனவரி 1 இன்கேஸ் எல்லாம் அப்ரூவ் ஆனா அதுலயும் ஒரு 5,000 புடிச்சாங்க அப்படின்னா 37,000 38,000 வரும். இதுல எங்க 50,000 வந்துச்சு? 50,000 வராது. அதெல்லாம் கணக்கு எடுக்காதீங்க. அதாவது இல்ல சார், இதை இப்படி எடுத்துக்கலாமே, 50,000 சேலரி நீங்க மோட்டிவேட் பண்ணி கிளியர் பண்ண வைக்கிறாங்க, அப்படி நினைச்சுக்கலாமே சார் அப்படின்னு நினைச்சா இருக்கிற மாதிரி சொல்லியே மோட்டிவேட் பண்ணலாமே. இப்போ ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு இதுவே பெரிய சேலரி தான். இப்போ ஒரு குரூப் 4, ஒரு குரூப் 2, ஒரு குரூப் 1 ஒரு வேலைக்கு போய் ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்குறதுக்கே மோட்டிவேட் பண்ணலாமே. அதனால இதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. திரும்ப சொல்றேன், அலோவன்சஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேற. சிசிஏ ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்னையில மட்டும் தான் தராங்க, வேற எங்கேயும் தரல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்பெல்லாம் பார்க்க மாட்டோம், குத்துருவாங்க. ஓகே, ஃபைனலா அந்த குரூப் 2க்கு வந்துடலாம். குரூப் 2 பேசிக் பே இன்னைக்கு ரேட் எவ்வளவு வாங்குறாங்கன்னா 36,400 வாங்குறாங்க. ஓகே, இது நல்லா குரோத் ஆகி 1/1/2027 அப்ப நான் சொல்றேன். சோ 1/1/2027 அப்ப இதுவே அக்செப்ட் பண்றாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப என்னன்னா இது எல்லாத்துக்குமே நடுவில் எலெக்ஷன் இருக்கு 2026. சோ அதை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்க. 2026 எலெக்ஷன் இருக்கு, அப்ப அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணாலும் என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா பாருங்க, குரூப் 4க்கு
2026 அன்னைக்கு, அதாவது இந்த டிஏ மட்டும் அதிகமாச்சுன்னா 31,000 இன்ஹான்ஸ் சேலரி வாங்குறவங்க இது அப்ளை ஆனா 38,000 வரைக்கும் தான் வாங்க போறாங்க. எவ்வளவு அதிகமா இருக்கு? ஒரு 7,000 அதிகமா இருக்கு. ஓகே, அதெல்லாம் குரூப் டூக்கும் நல்லா அப்ளை ஆகுதுன்னா பேசிக் அது எப்படி சொல்றது, ஸோ நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாம் அலோவன்சஸ்லாம் அதிகமாயிருது அப்படின்னா டோட்டலா ஒரு 62,700 வாங்குவாங்க. இது என்னைக்கு டேட்டுக்குன்னா 1/1/2026 அப்ப 8th பே கமிஷன் அப்ளை ஆகலனா, 8th பே கமிஷன் அப்ளை ஆகாம ஒரு 62,700 வரும். இதுவே இன்னைக்கு டேட்டுக்குள்ளப்பா 2026 டிஏலாம் அதிகமான பிறகு ஒரு 7,000 பிடிக்கிறாங்க அப்படின்னா 55,000 இன்கம் சேலரி வாங்குவாங்க. 55,000 இன்கம் சேலரி குரூப் 2 இப்ப வாங்கல, மேபி கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க வாய்ப்பு இருக்கு. இது அப்ளை ஆகுது, இந்த 8th பே கமிஷன் படி அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஒரு 13,000 நான் அதிகமா வைக்கிறேன், ஒரு 20% அதிகமா வைக்கிறேன்னா எவ்வளவு வரும்? 75,000 வரும். 75,000ங்கிறது டோட்டல் சேலரி ஒரு குரூப் 2க்கு. ஓகே, 10,000 முடிச்சுவாங்க. முடிச்சாங்கன்னா எவ்வளவு இன்ஹான்ஸ் சேலரி வரும்? 65,000. அப்ப இன்ஹான்ஸ் சேலரிங்கிறதா இங்க விஷயம். சரிங்களா, இன்ஹான்ஸ் சேலரிங்கிறதா இங்க விஷயம். சார் அவங்க பிடிக்கிறாங்க, பென்ஷன் இருக்கு, இதெல்லாம் தாண்டி அந்த எப்படி சொல்றது, ஃபைனலா ரிட்டையர் ஆன பிறகுலாம் அமௌண்ட்லாம் வருமே சார், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னதெல்லாம் செஞ்சுறாங்களான்னா இல்ல. இவங்க வந்து ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் ஜெயிச்சாங்க. ஓகேவா, இந்த பென்ஷன்லாம் மொத்தமா புடிச்சு வச்சதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிதான் வந்தாங்க. பண்ணல, கேட்டப்ப நிதி நம்ம சரியில்லைன்ட்டாங்க. சோ இப்படிலாம் இருக்கிறப்ப வரப்போற நாட்கள்ல என்ன மாதிரி இருக்கும்னா நமக்கு தெரியாது. இட்ஸ் ஒன்லி அப்பான் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா, சோ இது வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்டா போயிட்டு இருந்தது அப்படின்னா இல்ல ஒரு கிளியரா வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, 1,00,000 சேலரி யார் வாங்குவாங்கன்னா குரூப் 1. ஏன்னா குரூப் 1 வேலைக்கு போனோடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலைக்கு போனோடனே 1,00,000 இப்ப வாங்கல இன்னைக்கு டேட்டுக்கு, கொஞ்ச நாள் ஆகாதான் வாங்குறாங்க, நிறைய இன்க்ரிமெண்ட்லாம் ஆகி. அப்படி இருக்கிறப்ப இந்த 8th பே கமிஷன் அப்ளை ஆகிறப்ப குரூப் 1க்கு வேணா ஒரு 1 lakh சேலரி வரும். இல்ல சார் எனக்கு ஒரு குரூப் 4 மாதிரி இருக்கிற ஜாப்ல எனக்கு ஒரு 50,000 சேலரி வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அங்கதான் அது நடக்குது, இங்க அது நடக்கல. ஏன்னா இங்க அலோவன்சஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதான் கிளியரா சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமும் ஆர்குமெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, அதுக்குதான் இந்த வீடியோவே. சரிங்களா, திரும்ப சொல்றேன், இந்த அவர் தாக்கப்பட்டார் இவர் தாக்கப்பட்டாருங்கிற கமெண்ட் வேண்டாம். இதை ஓரம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா, இந்த 50,000 சேலரி உங்களுக்கு வரப்போகுது, குரூப் 4 உங்களுக்கு வரப்போகுது, நான் மோட்டிவேட் பண்றேன் உங்களை படிக்க வைக்க போறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சேலரி கம்மியா கொடுத்தா யாரும் படிக்காம இருந்தீங்களா? அப்பெல்லாம் இல்ல, அப்பயும் படிக்க தானே செஞ்சீங்க. சோ அதனால சேலரி எல்லாம் விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதுக்கு படிங்க. சரிங்களா, அதனால இதான்பா விஷயம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.